உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம நிறைய டைம் இந்த வீடியோவில் பேசும்போது சொல்லியிருப்போம், டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லியிருப்போம். சொல்லும்போது உள்ளே வந்து ஆர்வமாக வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஏதாவது சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி டிவிகே தொண்டர்களே துவண்டு போவாதீர்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். ஏன்னா அத்தனை எதிர்ப்புகள் ஒரு கட்சிக்கு வரும்போது ஒரு ஊடகத்தோட கடமையாக அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம். ஆனால் உண்மையிலேயே டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்க போகிறார் முதல்வராக. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி இப்படி வந்தது, இவ்வளோ பேரையும் அலற விட்டு இன்னைக்கு தமிழக முதல்வர் அப்படிங்கிற அந்த அரியணையில் விஜய் ஏறுவாரா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பகல் கனவுன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி அந்த வரலாற்று சாதனையை தற்போது விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஏகப்பட்ட அதாவது விஜயை தூங்க விடாமல் செய்த எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலுமே அத்தனையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஒற்றை இலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரே இலக்கான விஜய் முதல்வர் அப்படின்ற அந்த இடத்துல போயிட்டு விஜய் போய் உட்கார போறாரு. உண்மையிலேயே இவ்வளவு நாட்கள் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, அதுக்காக வாக்களித்தவங்களும் சரி, டிவிகேக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவங்களும் சரி, இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்தி தான். ஸோ இது சும்மா சாதாரணமாக நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நொடிக்கு நொடி கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இது இழுபறியாக போய் கடைசியில் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க 2 சீட்டு கொடுப்பாங்களா இவங்க 2 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி போய் கடைசியில் இப்போ தான் வந்துட்டு அது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி நடந்து முடிஞ்சது ஒரு பக்கம் வந்து வெற்றி கொண்டாட்டமாக நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில், பல கூட்டணி தலைவர்கள் முன்னிலையில் ராகுல் காந்தி முக்கியமான ஒரு தலைவர், காங்கிரஸோட முக்கியமான தலைவர் அவரும் வராரு. ஸோ அவங்க முன்னாடி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்க போகிறாரு. தமிழக அரசியல் வரலாற்று ஒரு முக்கியமான நிகழ்வாக நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இப்போ மத்தியானத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ சிபிஎம் 2 பேரும் அடுத்தடுத்து தங்களோட ஆதரவை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து அவங்களும் 2 தொகுதியை வந்து ஆதரவாக கொடுத்துட்டாங்க. விசிகாவும் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிபந்தனையற்ற அப்படின்ற அந்த டேர்ம் பயன்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குறிப்பாக சிபிஐ சிபிஎம் வந்து நிபந்தனையற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம், பட் நாங்கள் திமுக கூட்டணிகளை தான் தொடருவோம், உங்களுக்கு இந்த டைமில் இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தரோன்ற டேர்ம் தான் சொல்லியிருக்காங்க. விசிகா ஐயுஎம்எல் உட்பட. இதில் ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இன்னைக்கு வந்து டிவிகே தொண்டர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினச்சவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து திமுக ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு எங்ககிட்ட 2 தொகுதி வாங்கி தானே நீங்கள் சிஎம்ஏ ஆகுறீங்க, இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா, கடைசியில் 2 தொகுதி கிண்டல் பண்ணீங்களே, கடைசியில் எங்ககிட்ட வந்தானே வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக தனியாக ஜெயிச்சது எவ்வளோ தெரியும்ல, மொத்தமாக 60 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக மட்டும் ஜெயிச்சது இப்போ கணக்கு பண்ணால் அவ்வளோதான் வந்து, அதுவும் கம்மி தான், பட் அவ்வளோதான் வந்திருக்கும். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இந்த கூட்டணியை வச்சு தான் திமுக ஆட்சி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு 108 தொகுதி ஜெயிச்சுட்டு அவர் நினச்சிருந்தா ரீஎலெக்ஷன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து நின்றுருக்காங்க. இதில் ஏன் காங்கிரஸை முதல்ல சேர்த்தாங்க, காங்கிரஸை முதல்ல சேர்த்ததுனால தானே பாஜக வந்து இந்த ப்ரெஷர் பண்ணி ஆளுநர் வந்து இழுத்தடிச்சாரு, இவங்களை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறமா காங்கிரஸை சேர்த்துருக்கலாமேன்னு ஒரு கூற்று சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தாவேகா காங்கிரஸ்ன்ற அந்த ஒரு கூட்டணி, அந்த ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு ஆறா இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்குது. ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது, அதில் வந்து லோயலோ மணியும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜ்மோகனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வீடியோ வந்து ட்ரால் ஆச்சு. எப்போ ட்ரால் ஆச்சு அப்படின்னா, கூட்டணிக்கு இவங்க கூப்பிட்டு இருக்காங்க, ஆட்சிகளும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் யாருமே வரல. அப்போ வந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வரேன்னு சொல்லிட்டாரா, வந்துட்டார். அவர் வரணும், அவரும் வரேன்னு சொல்லிட்டாரா, அவரும் வந்துட்டார். அவரையும் கூப்பிட்டு வந்துட்டாரா, அவரையும் கூப்பிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க. பட் அந்த வீடியோ இப்போ கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஆளுநர் வந்து ஏன் காலதாமதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அவர் கையில் காங்கிரஸ் கொடியை பிடிச்சிக்கிட்டு விஜயை சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லி கத்த வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு
இவங்க போட்ட ப்ரெஷர் இருக்குல்ல, இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் கூட்டு வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு. சரி, இதுல சிக்கல் எதுவும் வராதா? ஏன்னா இவங்க எல்லாருமே திமுகலேருந்து வந்திருக்காங்களே, இவங்க எதுவும் சிக்கல் தரமாட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஒரு 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு எந்த குடைச்சலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இப்பயே தெளிவாக தெரியுது, அப்படி கண் முன்னாடி தெரியுது. பட் இருந்தாலும் இந்த 6 மாசத்துல விஜய் செய்ய போற ஆட்சி, விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லைங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியாக பொறுமையாக இப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா முன்னாடி பண்ண ஒரு பெரிய தவறு ஒன்று இருக்குது. எதுக்கெடுத்தாலும் உச்சநீதிமன்றம் போகிறேன், எதுக்கெடுத்தாலும் உயர்நீதிமன்றம் போகிறேன்னு சொல்லி போயிட்டு இருந்தார். பட் இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக வந்து காய நகர்த்தினார். அவர் எங்கேயுமே போகல. இன்னைக்கு அவருக்காக காங்கிரஸ் கட்சி தான் போராடிச்சு, தாவேகா கட்சி போராடவே இல்லை. ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்தாங்க. பொறுமையோட ஒரு விளைவு தான் இன்னைக்கு பார்த்தா அவங்களே வந்து எல்லாரும் உள்ள வந்தது. இதை தாண்டி வந்து எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னா, விசிகா என்னதான் ஆதரவு தெரிவித்தாலும் அதோட பொதுச் செயலாளர் இருக்கார்ல சிந்தனை செல்வன், அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, எங்ககிட்ட வந்துட்டு 2 சீட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, விஜய் யாரோ தப்பா வழி நடத்துறாங்கன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு, விஜய் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, அவரே கேட்டாரு ஏதாவது ஆள் அனுப்புவா சார் அப்படின்னு. ஏன்னா நீ சிடி நிர்மல்குமார் தான் வந்துட்டு இங்கே சிபிஎம் சரி சிபிஐயும் சரி 2 இடத்துக்கும் போய் அவரே தான் வந்து ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது திருமாவளவர்கிட்ட கேட்டிருக்காரு விஜய், நான் அது ஆள் அனுப்பணுமா சார், ஓகே அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு திருமா தான் சொல்லியிருக்காரு பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் இவர் சிந்தனை செல்வன் சொல்கிறாரு, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சா எப்படிங்க, ஒரு மரியாதை வேணாமா, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு கூப்பிட்டா வந்துருவோமா, 2 தொகுதியும் கிண்டல் பண்ணீங்க, இப்போ எங்கள் வீடு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்சி அமையணும், ஒருவேளை ரீஎலெக்ஷன் போனால் இங்கே பாருங்கங்க ஒரு தாவேக்கா இப்படி நடந்துக்கலாமாங்க, ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி பண்ணி ரீஎலெக்ஷன் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா, எல்லாரையும் பதட்டம் அடைய வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் குற்றம் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் யாரும் வேண்டாங்க, திமுக வேண்டாங்க, அதிமுக பக்கம் போகிறோன்னு வச்சுங்களேன். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பாஜகவோட பி டீம்னு அதிமுக போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் தான் வந்து முட்டாள்தனமாக வந்து ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி அதுக்கும் சொல்லுவாங்க. சரி ஓகேங்க, நாங்கள் மதச்சார்பற்ற அந்த விஷயத்துக்குள்ள தான் இருக்கோம், மத சக்திகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ திமுகலேருந்து கூப்பிடுறாங்க. எப்பா நீங்கள் கூட்டணி வச்சுருந்த அதே கட்சியில் தான் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டதுக்கு அவங்க வந்துட்டாங்க. இது வந்து அவங்கள்ட்ட பெக் பண்ணுறதோ அவங்க பிச்சை எடுத்தோ யாரும் வரல. இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சியோட பெரும்பான்மையாக இருக்குது, பட் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தேவைன்றது சட்ட ரீதியாக இருக்குது, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்களா எங்கள் தயவில் தான் இன்றைக்கெல்லாம் சன் டிவியில் ஒரு கார்டு போட்டிருக்காங்க சூரியன் தொலைக்காட்சியில், எங்கள் திமுக தயவில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் பெரிய பொலிட்டிக்கல் கேம் யார் ஆடிருக்கான்னு பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு பக்கம் இங்கே ஆட்சி அமைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு பதிவு போகிறாரு எக்ஸ்தலத்தில், என்ன அப்படின்னா ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய ஆட்சி அமைக்க அவரை கூப்பிட வேண்டும்னு சொல்லி அவர் போகிறாரு. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் சொல்லி தான் வந்து ஆளுநர் வந்து உங்களுக்கு ஆட்சி கொடுக்குறாரு, பார்த்துக்கோ, திமுக தயவில் தான் நீங்கள் ஆட்சியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இங்கே பிரச்சனைனா திமுக எம்எல்ஏ யாரும் இங்கே கூப்பிடல, திமுக எம்எல்ஏ யாரும் வந்து இங்கே வந்து சேரலை, வந்திருக்கவங்க எல்லாமே தனித்தனி கட்சிகள். சூப்பராக சொன்னார் சிபிஎம்மோட மாநில செயலர், சூப்பராக சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, நான் ஏங்க திமுக போய் கேட்கணும், ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, திமுக வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா, ஓகே தானா அப்படின்னு. அவர் சூப்பராக கேட்டார், திமுக நான் ஏங்க கேட்கணும், இது என் கட்சிங்க, என் கட்சி ஜெயிச்சிருக்கு, நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன், ஏன் இஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்து சொல்கிறாரு, நான் திமுக கூட்டணியில் இருக்கோம், ஆனால் வந்து நாங்கள் வந்து ஆதரவு தரோம் அப்படின்ற இடத்துக்கு வந்தார். இதில் விஜய் ரொம்ப தெளிவாக பண்ண விஷயம் என்ன தெரியுமா, கரெக்டாக ஆளுநர் சந்திச்சாரா, ஒப்புதலை வாங்கினாரா, வாங்கிட்டு நேரடியாக போயிட்டாரு சிபிஎம் அலுவலகத்துக்கும் சிபிஐ அலுவலகத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போய் நேரடியாக போயிட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டார். அடுத்து திருமாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, பொலிட்டிக்கலி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறோம் இப்போவே அடித்தளம் போட்டு வச்சிடலான்ற அந்த ரேஞ்சில் தான் இருக்கார். ஸோ நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா நடக்க போகுது. அதில் விஜயவர்கள் என்ன பேச போகிறாரு, சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆரம்பித்து அவங்களுடைய கட்சி வந்து பதவி ஏற்க போகுது. ஒரு உற்சாக மனநிலையோட தமிழ்நாட்டு மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் வைத்தறிச்சலோட பார்ப்பாங்க, என்னடா இது நடக்கக்கூடாதான் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. நாளையிலேருந்து நிறைய விஷயங்களும் வந்து நடக்க தான் போகுது. இதில் குறிப்பாக சூரியன் தொலைக்காட்சி கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த அந்த தொலைக்காட்சி இப்போ தான் உயிர் பெற்றிருக்காங்க. நேற்றுலேருந்து ஒரு 4ஆம் தேதியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு
நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே எப்படி ஆயிடுச்சு, கொலை குற்றவாளி நடந்திருக்கு, இங்கே கற்பழிப்பு நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டே இருக்காங்க. இதே மாதிரி முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டேஜ் நிறையா கிடச்சிருக்கும், நிறைய செய்திகள் கிடச்சிருக்கும், நிறைய வியூஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க போல். ஸோ இப்போ தான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷமும் நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு முன்னணி மீடியா நிறுவனம் சொல்லிட்டு நீங்களே சொல்லிப்பீங்க. ஸோ நீ அதையும் வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணீங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஸோ நாடு நல்லா இருக்கணும், நல்லாட்சி அமையணும்னு சொல்லி தான் இந்த கட்சிகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. இங்கே இந்த கட்சிகளை நீங்கள் வந்துட்டு குறை சொல்கிறதோ, இப்போ காங்கிரஸ் முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காங்கிரஸ் ஒரு போராட்டம் மேற்கொள்கிறாங்க. எதுக்காகனா தாவேக்காவை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, ஆளுநர் சொல்கிறத ஆளுநர் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் மேற்கொள்கிறாங்க. பின்னாடி வந்து ஒருத்தர் முதுகில் மிதித்து குத்தி கீழே தள்ளி விடுறாரு. திமுககாரர், காங்கிரஸ்காரர் அந்த கடுப்பில் எங்களை விட்டு போயிட்டீங்கல்ல, எங்கள் தயவில் ஜெயிச்சவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, யார் தயவில் ஜெயிச்சா என்னையா, ஒரு நல்லாட்சி அமையன் தானே வந்திருக்கிறாங்க, இதில் என்னையா தப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் கேட்குறோம். ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கேட்டால் நம்மக்கிட்ட கால் மார்க்ஸ் தெரியுமா, லெனின் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. டிவிகே தொண்டர்கள் வேற ஆப்போசிட்டில் கேட்பாங்க. எது எப்படியோ ஒரு ஆட்சி அமைய போகுது, இந்த ஆட்சி நல்லாட்சி அமையணும்னு சொல்லி நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகள் டிவிகே தரப்பில் என்ன தப்பு நடந்தாலும் என்ன தவறு நடந்தாலும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிழைகள், அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்படி மீடியா திமுக ஆட்சி குறை சொன்னாலும் சரி, அதிமுக சொன்னாலும் சரி, டிவிகே ஆட்சியில் குறை இருந்தாலுமே கண்டிப்பாக மீடியா சும்மா இருக்காது, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்களாகி, அதாவது வாக்களித்த மக்களும் உத்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் அரசியல் ரீதியாக வந்து அரசியலில் என்ன நடந்தால் என்ன, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தவங்கள மொத்தமாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு இளைஞர்கள், குழந்தைகள் இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த வாட்டி வந்துட்டு அப்பா விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னான் இல்லையா, அவன்லாம் அடுத்த வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கிடுவான். இப்போ அவன்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பான். ஸோ அப்படி வரும்போது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னா அவங்களும் கேள்வி கேட்பாங்க. அப்போ டிவிகே ஆட்சியில் குறை இல்லாமல் இருக்காது, குறை இல்லாமல் இருக்கா சொல்ல முடியாது, குறை இருந்தால் சுட்டி காட்டப்படும். அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு இடத்துக்கு போகணுன்றதான் நம்ம ஆசையும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பல நாள் போராட்டம், விஜய் அவர்கள் பின்னாடியே துரத்திக்கிட்டு இருந்த ஒரு போராட்டம் இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து நிற்கிது. ஸோ அவர் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு, நாளைக்கு வந்து பதவியேற்பு விழா அப்படின்ற இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.